ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணபதி பேசுகிறேன். நம்ம இந்த சேனலில் ரெகுலராக வந்து மார்க்கெட் அப்டேட்ஸ் பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம், ப்ரொடக்ஷன்ஸ் பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் நம்ம வந்து ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ் அண்ட் கமாடிட்டி செக்மெண்ட்ஸ் நம்ம ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம நேற்று பண்ண ப்ரொடக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ரெண்டாவது நாளைக்கு ப்ரொடக்ஷன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். ஸோ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம பண்ண ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே இது வரைக்கும் ப்ராப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எந்த சிங்கிள் ப்ரொடக்ஷன் கூட இது வரைக்கும் மிஸ் ஆனது கிடையாது. ஏன்னா நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே சோஃபார் அக்யூரேட்டாக இருந்திருக்கிறது. நீங்கள் இந்த வீடியோ ரெகுலராக இந்த சேனலில் இருக்க எல்லா வீடியோஸும் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வந்து நம்ம வந்து பையிங் சைடுக்காக நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் புல்லிஷாக தான் இருந்திருக்கு. இல்லை மார்க்கெட் வந்து செல்லிங் சைடில் போகும் அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் இது வரைக்கும் பேரிஷாக தான் இருந்திருக்கு. மேபி 1 or 2 days வந்து இன்ட்ராடே நடக்கல அப்படின்னா அது நெக்ஸ்ட் டே நடந்திருக்குது மார்க்கெட்ல. ஸோ இது வரைக்கும் நமக்கு எங்கேயுமே வந்து ப்ரெடிக்ஷன் நம்ம வரைக்கும் மிஸ் ஆனது கிடையாது. ஸோ அது ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ கண்டென்ட். நம்ம வந்து என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம்னா ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ்க்கு வந்து நேற்று வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி வந்து மார்க்கெட் வந்து பையிங் சைடு போகல, கொஞ்சம் வந்து மார்க்கெட் செல்லிங் சைடு தான் திரும்பினா. ஸோ நம்ம அதுக்காக சொல்லியிருந்தோம் இந்த கம்மிங் டேஸில் வந்து நீங்கள் யாருமே ஹோல்ட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு கால் ஆப்ஷன் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறவங்க நீங்கள் செல் பண்ண வேணாம். மார்க்கெட் கண்டிப்பாக மேலே போகும், புல்லிஷ் சைடு தான் போகும். ஏன்னா மார்க்கெட்டில் வந்து பயர்ஸ் இன்னும் இருக்காங்க. செல்லர்ஸ் டாமினேஷன் ஜாஸ்தி இல்லை, பயர்ஸோட டாமினேஷன் தான் ஜாஸ்தி இருக்கு. அந்த மாதிரி தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். நீங்கள் என்னோட நேற்று வீடியோ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை பார்க்காதவங்க அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ நம்ம அதுதான் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். மார்க்கெட்டில் வந்து இன்னும் பயர்ஸ் தான் இருக்காங்க. டெஃபினட்டாக மார்க்கெட் வந்து பையிங் சைடு தான் போகும், புல்லிஷ் தான் மேலே போகும். ஸோ யாராச்சும் கால் ஆப்ஷனில் வாங்கி வச்சுருந்தீங்க ஹோல்ட் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் என்னோட ரெக்கமெண்டேஷனாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரியே இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆனதுலேயே வந்து நல்ல புல்லிஷாக தான் இருந்தான் ஃபார் போத் ஈக்விட்டி ஆப்ஷன்ஸில் இருக்க நிஃப்டி 50 அண்ட் ஃபினான்ஸ் நிஃப்டி ரெண்டுமே வந்து நமக்கு மார்க்கெட் நல்லா புல்லிஷாக தான் இருந்துச்சு. ஸோ நான் வந்து இன்னைக்கு ஜஸ்ட் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து பாருங்கள், மார்க்கெட் கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து புல்லிஷாக தான் இருந்திருக்குது. ஸோ நீங்கள் ஒருவேளை நீங்கள் நேற்று ப்ரைஸ் நீங்கள் எடுத்துனீங்கன்னா கூட இன்னைக்கு டெஃபினட்டாக அது ஒரு நல்ல ஒரு டீசன்ட் ப்ராஃபிட், ஒரு 1000 ருபீஸ்லேருந்து ஒரு 1500 ருபீஸ் வரைக்கும் நீங்கள் டிஃப்ரென்ஸில் ப்ராஃபிட் மேக் பண்ணிட்டு வெளில வந்திருப்பீங்க அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். இது வந்து நிஃப்டி 50 அண்ட் நிஃப்டி ஃபினான்ஸுக்கு டெஃபினட்டாக நீங்கள் ஒரு டீசன்ட் ப்ராஃபிட் பார்த்துருப்பீங்க. ஏன்னா நம்ம மார்க்கெட் புல்லிஷ் சைடு போகும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். அதே மாதிரியே மார்க்கெட் புல்லிஷ் சைடு தான் போயிருக்கான். அண்ட் என்னோட நாளைக்கு ப்ரெடிக்ஷன், அதாவது ஃப்ரைடே ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டெஃபினட்டாக வந்து புல்லிஷ் சைடு தான் இருக்க போகிறேன். ஏன்னா எனக்கு இன்னும் மார்க்கெட்டில் வந்து பயஸ் தான் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி தெரியுது. நாளைக்கு டெஃபினட்டாக வந்து செல்லர்ஸும் உள்ள இன்வால்வ் ஆவாங்க. கண்டிப்பாக அந்த ரெசிஸ்டன்ஸில் வந்து மார்க்கெட் செல்லிங் சைடு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பட் அதை விட ஜாஸ்தி சான்சஸ் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பையிங் சைடு தான் இருக்குது. ஸோ நீங்கள் நாளைக்கும் வந்து மார்க்கெட்டை ஜஸ்ட் ஒரு வாட்ச் பண்ணிவிட்டு ஒரு ½ hour to 1 hour மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கால் ஆப்ஷனில் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக ஒரு 40லேருந்து 50 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸில் நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வந்துட்டு நீங்கள் ஒரு டீசன்ட் ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ப்ரெடிக்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபார் ஃப்ரைடே மார்க்கெட் ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ் நான் வந்து புல்லிஷ் சைடுக்காக வந்து நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். அதுக்காக உங்களை கால் ஆப்ஷனில் நான் உள்ள என்ட்ரி எடுக்க சொல்கிறேன். ஓகேங்களா? அண்ட் கமிங் டு தி கமாடிட்டி செக்மெண்ட்ஸு. கமாடிட்டி செக்மெண்ட்ஸ் நம்ம வந்து பேஸ் மெட்டல்ஸ்க்கு வந்து நம்ம என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா வந்து மார்க்கெட் வந்து செல்லிங் சைடில் இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ பேஸ் மெட்டல்ஸாக இருக்கிற காப்பர், அலுமினியம் அண்ட் ஃபார் ஜிங்க், இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து நமக்கு செல்லிங் சைடில் இருக்கும் அப்படிங்கிறது தான் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி எக்ஸாக்டாக மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஓப்பன் ஆனதுலேருந்து நல்லா வந்து மார்க்கெட் செல்லிங் சைடில் மட்டும்தான் இருந்திருக்காங்க. ஜிங்க்கும் சரி அலுமினியமும் சரி நல்லா மார்க்கெட் பாருங்கள், நல்லா ஒரு டீசெண்டான ஒரு டிப்பு கொடுத்துருக்கான். ஸோ நீங்கள் ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டும் மேக் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். காப்பருக்கும் அதே தான். காப்பர் ஓப்பன் ஆனதுலேருந்து 862ல் ஓப்பன் ஆயிருக்கான். அவன் வந்து 857 வரைக்கும் கீழே போயிருக்கான். ஸோ 856.55க்கும் அவன் கீழே போயிருக்கான். ஸோ அது ஒரு நல்ல டீசெண்டான ப்ராஃபிட். அதுக்கப்புறமா தான் மார்க்கெட் செகண்ட் ஹாஃப்ல தான் மார்க்கெட் வந்து கொஞ்சம் புல்லிஷாக போயிருக்குது. ஸோ பேஸ் மெட்டல்ஸ்லையும் வந்து நீங்கள் என்னோட ரெக்கமெண்டேஷனை பேஸ் பண்ணியோ இல்லை வந்து உங்களோட ஓன் ப்ரெடிக்ஷன் அப்ரோச்சஸை பேஸ் பண்ணியோ நீங்கள் ஒரு என்ட்ரி எடுத்துருந்தீங்கன்னா செல்லிங் சைடில் கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அதுதான் நம்ம ப்ரெடிக்ஷனாக இருந்துச்சு. நம்ம ப்ரெடிக்ஷன் ப்ராப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வரேன். ஸோ திஸ் இஸ் ஃபார் த பேஸ் மெட்டல்ஸு காப்பர், அலுமினியம் அண்ட் ஜிங்க்கு. மார்க்கெட் நல்லாவே வந்து எனக்கு செல்லிங் சைடில் தான் இருந்திருக்கான். அண்ட்
ஸ்லைட்டா மார்க்கெட் பாத்தீங்கன்னா வந்து செல்லிங் சைடு வந்தவன் எனக்கு அப்படியே தான் வந்து ஸ்டாக்னண்டா நின்னுட்டான். மார்க்கெட்ல வந்து பெருசா பையர்ஸும் கிடையாது, செல்லர்ஸும் கிடையாது. நீங்க வந்து அலுமினியம்க்கும் ஜிங்க்குக்கும் பாத்தீங்கன்னா சரி, மார்க்கெட்ல பையர்ஸும் இல்ல, செல்லர்ஸும் இல்ல. எனக்கு எனக்கு வந்து அப்படியே மார்க்கெட் ரொம்ப ஸ்டாக்னண்ட் ஆன மாதிரி தான் தெரியுது எனக்கு மார்க்கெட். காப்பருக்கு மட்டும்தான் வந்து கொஞ்சம் வந்து மார்க்கெட் புல்லிஷ் சைட்ல போயிருக்குது. ஸோ அதனால வந்து என்னோட நாளைக்கு ப்ரெடிக்ஷன் ஃபார் பேஸ் மெட்டல்ஸ் எனக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் பி அ மிக்ஸ் அண்ட் மேட்ச் போத். கண்டிப்பா ரெண்டுமே இருக்கும் மார்க்கெட்ல. பட் அவுட் பெர்ஃபார்ம் வந்து யாரு பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டெஃபினட்டா வந்து உங்களுக்கு அவுட் பெர்ஃபார்ம் பண்ண போறது பயஸா தான் இருக்க போகுது மார்க்கெட்ல. ஸோ இட்ஸ் பெட்டர் நீங்க நாளைக்கு மார்க்கெட்ல வந்து கொஞ்சம் டிப் ஆனுச்சு அப்படின்னா நீங்க வெயிட் பண்ணுங்க. நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் வெயிட் பண்ணுங்க. ஒரு 1 to 2 ஹவர்ஸ் வெயிட் பண்ணுங்க. மார்க்கெட் கொஞ்சம் டிப் கொடுக்கட்டும், செல்லர்ஸ் பக்கம் மார்க்கெட் போகட்டும். ஏன்னா டெஃபினட்டா அங்கதான் சப்போர்ட் எடுத்து பயர்ஸ் வந்து மேல ஏறுவாங்க, மார்க்கெட்டை மேல ஏத்துவாங்க. அந்த ரீசன்னால வந்து நீங்க நாளைக்கு கொஞ்சம் டிப் ஆனதுக்கு அப்புறமா நீங்க பையிங் சைட்ல ஒரு என்ட்ரி எடுத்தீங்கன்னா, ஃபார் காப்பர், அலுமினியம் அண்ட் ஜிங்க் இது மூணுத்துக்கும் நீங்க என்ட்ரி எடுத்தீங்கன்னா டிப் ஆனதுக்கு அப்புறமா நீங்க ஒரு டெஃபினட்டா டீசென்டான ப்ராஃபிட் பார்க்கலாம். மார்க்கெட் வந்து செல்லிங் சைடு தான் சாரி, செல்லர்ஸ் இருந்தாலுமே பயஸ் பக்கம் தான் இருக்கு, பையிங் சைடு தான் போகும் அப்படிங்கிறது தான் என்னோட ப்ரெடிக்ஷன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் காப்பர், அலுமினியம் அண்ட் ஜிங்க். கமிங் டு த நேச்சுரல் கேஸ், நம்ம நேச்சுரல் கேஸ் என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து எனக்கு பையிங் சைடு தான் போகும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம் ஃபார் போத் நேச்சுரல் கேஸ் மே அண்ட் ஜூன் செக்மெண்ட்ஸ்ல இருக்கிறதுக்கு. ஸோ அதில் நம்ம பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் இன்னைக்கு என்னமோ உங்களுக்கு அப்படியே ஒரு ஆசிலேஷன் மாதிரி தான் உங்களுக்கு தெரியுது. அதுவும் இந்த செகண்ட் ஹாஃப்ல வந்து கம்ப்ளீட்டாக வந்து மார்க்கெட் வந்து செல்லிங் சைடில் தான் இருந்திருக்கு, நெகட்டிவாக தான் இருந்திருக்கு. அதுக்கு ரீசன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மார்க்கெட் வந்து யூஎஸ்ல அந்த ஒரு நேச்சுரல் கேஸ் ஸ்டோரேஜுக்கான வந்து அப்டேட்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து மார்க்கெட் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு 8 o'clock அப்புறம் அப்படியே மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் அதை தொடவே இல்லை அந்த மார்க்கெட்டு. பட் எஸ், நெவர்த்லெஸ் மார்க்கெட் வந்து எனக்கு இந்த ஒரு பர்டிகுலர் ரீசன்னால, அந்த யூஎஸோட இன்வென்ட்ரிங்கிற ஒரு ரீசன்னால மட்டும்தான் வந்து மார்க்கெட் வந்து செல்லிங் சைட்ல வந்துகிட்டு இருக்கான். பட் அதை தவிர வந்து எனக்கு மார்க்கெட்ல இன்னும் பயர்ஸ் இருக்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். ஏன்னா மார்க்கெட் நீங்க ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் பாருங்க, அப்படியே ஒரு ஸ்லைட் கிராஜுவலா வந்து நீங்க என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம். ஏன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆன ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 296 கிட்ட ஓப்பன் ஆயிருக்கான். அண்ட் அவன் 299 வரைக்கும் மேலே போயிருக்கான். ஸோ என்னதான் மார்க்கெட் வந்து இன்னைக்கு செல்லிங் சைட்ல, செகண்ட் ஹாஃப்ல செல்லிங் சைட்ல இருந்தாலுமே கூட மார்க்கெட் வந்து நல்லா புல்லிஷ் ஒரு 3 ரூபா மேலே போயிருக்கான். ஸோ 3 ரூபாங்கிறதுமே என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு டீசென்டான ப்ராஃபிட் தான் அது. ப்ரைஸ் டிஃபரன்ஸ் தான் அது. த்ரீ பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ் நேச்சுரல் கேஸ்ல அப்படிங்கிறது. ஸோ அதனால வந்து நீங்க ஒரு நல்ல டீசென்டான ப்ராஃபிட் பார்த்துட்டு தான் வெளில வந்திருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனால் அதுக்கப்புறம் வந்து அந்த இன்வென்ட்ரி ரீசன்ஸ்னால வந்து மார்க்கெட் அப்படியே வந்து எனக்கு செல்லிங் சைட்ல போயிட்டான் மார்க்கெட். பட் தட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். ஏன் அப்படின்னா வந்து எனக்கு மார்க்கெட்ல இன்னும் பயஸ் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். ஸோ டெஃபினட்டா வந்து அந்த பயஸ் நாளைக்கு திரும்ப ரெஸ்யூம் ஆவாங்க, சப்போர்ட் எடுத்து திரும்ப கண்டிப்பா நாளைக்கு பயஸ் வந்து மார்க்கெட்ல நாளைக்கு டாமினேஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் நான் எதிர்பார்க்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து என்னோட ப்ரெடிக்ஷன் ஃபார் நேச்சுரல் கேஸ். நீங்க நாளைக்கு திரும்ப பையிங் சைடுக்கே நீங்க வந்து என்ட்ரி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு டீசன்ட் ப்ராஃபிட் பார்க்கலாம். இது வந்து என்னோட ப்ரெடிக்ஷன் ஃபார் ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ் அண்ட் கமாடிட்டி செக்மெண்ட்ஸ்ல இருக்கிற நம்ம ஃபாலோ பண்ற பேஸ் மெட்டல்ஸ் அண்ட் எனர்ஜி செக்மெண்ட்ஸுக்கு. இதுல உங்களுக்கு எதுவும் வந்து கமெண்ட்ஸ், ஃபீட்பேக்ஸ், இல்லை உங்களோட சஜஷன்ஸோ இல்லை உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பேஸ்ட் ஆன் யுவர் ஓன் அப்ரோச் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கொடுங்க. இல்லை வேற எதுவும் டாபிக்ஸ் இருந்தாலும் நீங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கொடுங்க. கண்டிப்பா நான் அதை பார்த்துட்டு அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றேன். அண்ட் இந்த வீடியோவும் இல்லாம மற்ற வீடியோஸும் உங்களுக்கு நம்ம சேனல்ல பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம என் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி என் வீடியோஸ் எல்லாம் நீங்க லைக் பண்ணி நோட்டிபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணிக்கோங்க. அண்ட் எஸ், இந்த வீடியோஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு இது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நான் வந்து நம்புறேன். அண்ட் ஆஸ் யூஷுவல், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.